பிரைஸ் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இதனால் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் வேதத்தை அதிகமாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் பக்திக்குள்ளே வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும். அதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்கிறேன். பாருங்கள், ஒரு மனிதனோடு சேரும்போது அந்த மனிதனுடைய குணாதிசயங்களை கொண்டு வருகிறார். ஆனால் வேதத்துள்ள மனிதர்கள் பாருங்கள், இயேசுவோடு சேரும்போது பேதுருவை பார்த்து என்ன கேட்குறாங்க தெரியுமா? நீயும் அவங்கள ஒருவன் தானே. ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? அவன் பேச்சும் அந்த மாதிரி மாறிக்க. இன்றைக்கு நாம் தேவனோட கூட இருக்கிறன்னா அப்படி மாறுகிறோமா? அப்படி நாம் இருக்கிறோமா? ஏன் நான் மாற்றல, ஏன் மாற மாட்டேன் யோசிக்கணும். நம்முடைய இருதயம் பாருங்கள், பலவிதமான காரியங்களை சிந்தித்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்குது. நிறைய காரியங்களை பாருங்கள், நம்ம மற்றவருடைய பார்வைக்கு நல்லவர்களை போல காணப்படுகிற நாம் இருதயத்தில் தவறான எண்ணங்களை உண்டு பண்ணி கொடுக்குறோம். கவனிங்க, வேதம் அழகாக சொல்லுங்க. 17ஆம் அதிகாரம் நீதிமொழிகளில் 17 3 பாருங்கள். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், வெள்ளி என்ன பண்ணுதான்? புடமா. இங்கே பாருங்கள், வெள்ளியை புடமிடுவது போல் பொண்ணை கோயிலை சோதிப்பது போல் இது போல் என் இருதயத்தை சோதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் கர்த்தர். அப்போ இருதயங்களை சோதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? நான் நல்லவனா? உங்கள் பாருங்க சொல்லுவான், நீ சேர்த்து கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? நிறைய பேரை குடிக்கிறவனா சொல்கிறேன், எப்பா யாருக்கும் நீ தீங்க சொல்ல குடிக்கிறது தான், அதில் என்ன தப்புக்குது இப்படி சொல்லும். அவனை குடிகாரனாக மாற்றி அவனுடைய சரீர உறுப்புகளெல்லாம் இல்லாமல் பண்ணிவிடும். அவன் பாருங்கள், நாங்கள் யாருக்கும் அதை பண்ணாங்க, என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று சார், குடிக்கிறேன் சார், அவள் தான் சார். அப்போ அந்த குடியை அவன் தப்பாக நினைக்கவில்லை. ஒரு சில தவறான பழக்கத்தை அவன் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் அதை பண்ண, இந்த மட்டும் தான் பண்ணுறேன்னுவாங்க. ஒரு சிலர் பாருங்கள், வேறு விதமான காரியங்களை பங்கு பெற்று அவங்க இதை தான் செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனசாட்சிக்கு அது ஓகே. ஆனால் தேவன் என்னை சோதிக்கும் போது, என் இதயத்தை சோதித்து பார்க்கும்போது, அப்போ நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? நான் நல்லவனா, நான் நல்லவனா என்று செக் பண்ணி பாரு. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நீ ஏதோ ஒன்று தவறை செய்து கொண்டு நல்லவனை போல வாழ்ந்து கொண்டு இருக்காதே. ஏதோ ஒரு தவறை செய்து நல்லவனை போல வாழ்ந்து கொண்டிருக்காதே. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். உலக மக்கள் உன்னை பார்க்கிறார்கள். நீங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க தானே, நீங்கள் கடவுளை தேடுறவங்க தானே, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க? நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட உலக மக்கள் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் போய் இப்படி சண்டை போடலாமா, நீ போய் இப்படி நடக்கலாமான்னு கேட்பாங்க. அப்போ தெரியுதா பார்த்தீங்களா? அவங்க கரெக்டாக நம்மளை புரிஞ்சுக்கினாங்க. ஆனால் நாமளோ நம்மளை யார் என்று புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய இருதயங்களை அவர் சோதித்து கொண்டிருக்கிறார். அப்போ சோதிக்கும் போது இந்த சோதித்து அறிகிற கர்த்தர் என் இதயத்தை பார்க்கும்போது, நான் எப்படியாப்பட்ட குணாதிசயம் உள்ளவன், என் குணாதிசயங்கள் எப்படியாப்பட்டதுக்கு. இன்றைக்கி அநேக நேரங்களில் தேவையில்லாத வஞ்சகத்தனமான காரியங்களை வைத்துக் கொள்வது, குறை சொல்லி கொண்டு இருப்பது, தேவையில்லாத மக்கள் இடத்துல பாருங்கள், அவங்க எப்படி பண்ணுறாங்க, முன்னாடி பண்ணுறாங்க. ஒரு சிலரை நாம் உயர்ந்து விட்டார்கள் என்று சொல்லிட்டு நம்ம பார்த்தா கூட பாரு, இதுக்கெல்லாம் இது தேவையா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு டிவி பார்ப்பாங்க, டிவி பார்க்கும்போது அவங்க ஒரு உடை கொடுத்துனா கூட பார்த்திங்கன்னா, பத்தியா இதுக்கெல்லாம் பத்தியா அப்படின்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய நேரத்தில் இவங்களை விட மற்றவங்க உயர்த்த பிடிக்கும். நம்ம இருதயம் எப்படியாப்பட்ட இதயமாக காணப்படுத்துமா? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொல்கிறார். நிறைய பேர் வாய் சும்மா பேசலைங்க, அது நிறைந்து காணப்படுது. அந்த இதயத்தில் அது நிறைந்து காணப்படுறதுனால வாய் தன்னால் பேசும். கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. அப்போ இருதயத்துக்குள்ள என்னென்னா, கெட்ட வார்த்தைகள் நிறைந்து காணப்படுவதனால எடுத்தோடனே அந்த வார்த்தைகளை பேசுவாங்க. உலக மனிதர் பெண்கள் சண்டை போகிறாங்க, டக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தையை பேசுவாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்களாய் காணப்படுகிற சபைக்கு போகிற பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார். உலக மனிதர் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தங்களை எங்கே கொண்டு போனால் அந்த ஒயின் ஷாப் நிறைய கொண்டு போய். இன்றைக்கி ஆவிக்குரியவர்களும் அப்படித்தான் தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள். சபைக்கு அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டு, ஆனால் தவறான பழக்கத்தில் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், உன் இதயம் எப்படியாப்பட்ட இதயமாக இருக்குது? உன் இதயத்தை இன்றைக்கி சோதித்துனுக்காரு, உன் இதயத்தை பார்க்குறாரு. அந்த இதயத்தை பார்க்குற தேவனுக்கு முன்பாக நீ எப்படி போய் நிற்க போகிற சொல்லு. எனக்கு நான் கேட்டாலும் உனக்கு பதில் சொல்ல முடியாது. நானே ஒரு சிலரை, தம்பி இங்கே வாங்க, என்ன ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னா போதும், கேட்கக்கூடாது அப்படி வாப்பா அப்படின்ட்டுனா போதும் ஓட்டம் பிடிச்சிடுவாங்க. என் முன்னாடியே அப்படி ஓட்டம் பிடிக்கிறாங்கன்னு சொன்னால், சர்வத்தையும் படைத்தவர், உன் இதயங்களை சோதித்து அறிகிறவர், அவர் நிற்பார் என்று சொன்னால் நீ என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்காக நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அதுக்காக நம்ம கிறிஸ்துவோடு வாழ்க்கணும்.
இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிருஷ்டி என்று சொல்லப்படுது. இன்னைக்கு நீ பழைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்னா உன் இருதயம் எப்படியாப்பட்ட இருதயம்? அந்த இதயத்தில் ஏன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை? அந்த இதயம் ஏன் தேவனுக்கு உகந்ததாக காணப்படவில்லை? அந்த இதயத்தில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதத்தில் 66ஆம் சங்கீதத்தில் 10, 11, 12 3 வசனங்கள் வாசிக்கும்போது பாருங்கள். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. ஒரு மனிதனை தேவன் எப்படி புடமிடுகிறார் என்றது வேதம் அழகாய் சொல்லி பாருங்க. தேவனே, நீங்கள் எங்க என்ன பண்ணீங்க? வெள்ளியை போல புடமிட்டீர், பொண்ணை போல எங்களுக்கு என்ன பண்ண சோதித்தீங்க. இப்படியெல்லாம் செஞ்சு எங்கள் மேலே இடுப்புலலாம் மனிதரெல்லாம் எழுதி போட பண்ணினீங்க. இவ்வளோ பிரச்சனை ஏன்னா எங்களை செழிப்பான தேசத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக. இன்றைக்கி பாருங்கள், ஒரு சில பிள்ளைகள்லாம் நல்லா படித்து விட்டு உயர்ந்த ஸ்தானங்கள் அடைகிறாங்க. ஆனால் படித்த பிள்ளைகள்லாம் பாருங்கள், ஸ்கூலுக்கு போகும்போது பெரிய மூட்டையை சுமந்துன்னு போகணும். அது மாத்திரம் இல்லை, வாங்கணும். படிக்கவே மாற்றம், ரோட்டில் சுற்றுனா அவனுக்கு மூட்டையும் சுமக்க வேண்டியதில்லை, யாருமே அடிக்கிறது கிடையாது. எந்த காரியம் வேணாலும் செய்கிறான், எங்கே வேணாலும் சுற்றுறான். ஆனால் நான் படிக்க போகிற என்ன தாங்க போட்டு அடிக்கிறாங்க டீச்சர். படிக்க போகிற எனக்கு தாங்க இவ்வளோ படிச்சுட்டு காலிலேருந்து ஸ்கூலுக்கு போய் கரெக்டாக இருக்கிறேன், எனக்கு தான் ஹோம்ஒர்க்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. என்ன தான் எங்கள் அம்மா டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. ஏன் தெரியுமா? பாரம் இவ்வளோ. ஒரு நாள் பின்வரும் நாட்களிலே நல்ல உயர்ந்த இடங்களுக்கு நீங்கள் நிற்பதுக்காக தாய் தகப்பன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள், டீச்சர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. ஐயோ, என்ன பாரப்படுத்துகிறாங்களே, என்னை வேதனைப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சில பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் விட்டு நின்றுடும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை பாருங்கள், கடைசியில் ஒரு பாரமான வேலைகளை சுமந்து கொண்டு பாரமான வேலைகளை செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் நல்லா படித்த பிள்ளைகளை பாருங்கள், லகுவான வேலைகளை ஒரு நல்ல ஒரு இடங்களில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செய்வாங்க. நம்முடைய தேவனும் நம்மளை அப்படி தான் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு காரியங்களையும் கொண்டு வரும்போது நம்மளை சோதிக்கிறார். நான் இப்படியாப்பட்டவன், நான் என்ன செய்யக்கூடியவன், நான் என்ன காரியங்களை பண்ணுவேன், என்னை சோதிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சோதனையை தாங்கக்கூடியவனாய், அந்த சோதனையில் என் இருதயம் தேவனுக்கு உகந்ததாய் காணப்படுதான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதம் நிறைவாக உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. நடுவில் ஒரு பிரச்சனை வரட்டும், போ கடவுளை தேடி நல்ல ஜபம்னு ஓடினேன், போன வாரம் கூட நல்ல ஜபத்தில் போய் உட்காந்தேன், இதுதான் பிரச்சனை வருது, அதனால தாங்க ஜபத்துக்கே நான் போகிறதில்ல. பார்த்தியா, உனக்கு ஒரு சோதனை வரும்போது அந்த சோதனைக்குள்ளே காணப்படும் உன் இதயம் எப்படியாப்பட்ட இதயம் என்பது காண்பிக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வாழ்க்கையில் ஒரு வெறுமை காணப்படும் போது உடனே சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே இருக்கும்போது நல்லா தாங்க இருந்தோம், நாங்கள் அங்கே இருக்கும்போது அங்கே அடிமையாக இருந்தீங்க, இங்கே சுதந்திர வழியாக மாற்றிருக்காருங்க. அங்கே அடிமையாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, நிறைய காரியங்களை உங்கள் இஷ்டம் பண்ண செய்ய முடியாது, ஆனால் அது நல்லது என்று சொல்கிறார்கள். இதே போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில குறைவுகள் வரும்போது அந்த குறைவின் மத்தியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, புலம்புகிறவளாய் மாறுங்க. இந்த புலம்புகிறவளாய் நீங்கள் காணப்படக்கூடாது. தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வதற்கு, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் வருகிறது, ஏன் ஆண்டவர் இப்படி நம்மளை சோதிக்கிறார், இந்த வெள்ளியை இப்படி சோதிப்பது போல, பொண்ணை இப்படி புடமிடுவது போல ஏன் என்ன ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இவைகளெல்லாம் சுத்தமாக்கப்பட்டு அநேகருடைய கழுத்துலையும் காதிலையும் இருக்கும், உயர்ந்த இடங்களிலே இருக்கும், ஷோரூமில் இருக்குது. காரணம் பார்த்தியா, இந்த புடமிடல் தான் அவளை உயர்த்தி வைத்திருக்கு. இன்றைக்கி கர்த்தர் என் இருதயத்தை சோதிக்கும் போது நான் எப்படியாப்பட்ட காரியம் உள்ளவனாக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உன் மனைவி துரோகம் பண்ணிவிட்டாங்க பாருங்கள், இப்படிலாம் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்டு பண்ணுற பற்றியா, இந்த சோதனை நடுவில் நீ நல்லவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உன் கணவன் உனக்கு விரோதமாக நடந்து விட்டான், நீ என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா, அந்த நேரத்தில் பாருங்கள் இவர் இப்படி பண்ணிட்டாரா, நான் யாருன்னு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னா உனக்கு அவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் நல்லவங்களாக வாழ்ந்து காட்டுங்க. அந்த சோதனை நேரத்தில் உன் இதயத்தை அவர் பார்த்து நிற்கிறாரு. அந்த இதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்பாக நீ என்ன செய்ய போகிற, அன்றைக்கி என் இதயத்தை பார்க்கும்போது நான் நல்லவனாய் வாழ வேண்டும், நான் நல்லவனாய் வாழ வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது. நித்தம் கண்ணை போட்டாங்க, அவனை பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பார்த்தாங்க, முடிஞ்சு போச்சா, இப்போ அவனை இழுக்கிறாங்க. அந்த சோதனை நேரத்தில் அவர் இழுக்கப்பட்டு என்ன பண்ண தண்டுற உடையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கா,
நான் இப்போ விட்டேன்னா நான் என்ன பண்ணுது, அவர் ரொம்ப கட்மால் பண்ண, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா இதயத்தை சோதித்து பார்க்கும்போது அவர் ஃபெயிலியர் ஆகிருப்பார். சோதனை வருகிற நேரங்களில் என்ன பண்ண, தப்பித்து ஓடுகிறார், அந்த இடத்தை விட்டு ஓடுகிறார், வஸ்திரத்தை பிடிங்கொண்டா பரவாயில்ல நிர்வாணியை ஓடுகிறேன்னு ஓடினார். அதுதான் அவர் உயர்ந்த ஸ்தானங்களை அடைவதற்கு. பின்வரும் நாட்களிலே அவருக்கு அங்கே இருக்கிற ராஜா பாருங்க, இவனுக்கு உரிய வஸ்திரங்களை கொடுத்து இவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு மேலே நிறுத்ததுக்கு காரணம் தெரியுமா, அந்த சோதனை நேரங்களில் அவர் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பிக்கிறான். வாழ்க்கையில் நீ நேசிக்கிறவங்க உனக்கு விரோதமாய் செய்யும்போது தேவனை முறுமுத்து கொண்டு இருக்கிறாயா? இல்லை, தேவனுக்கு உகந்தவனாய் மாற வேண்டும், தேவனுக்கு பிரியமானவனாய் மாற வேண்டும், தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மளை சோதிக்கும் போது நாம் ஒவ்வொரு நாளும் சுத்தமாக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 1 அதிகாரத்தில் 25 வசனம் வாசிங்க. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அல்லேலூயா. சொல்றாரு, நான் உன்னிடமாய் உன் களும்பி நீங்க. எப்படி ஒரு தங்கத்தையும் வெள்ளியையும் புடமிட்டு அந்த மண்ணெல்லாம் வெளியில கொண்டு வராங்களோ, இதே போல என்னுடைய தேவன் என்ன பண்றது தெரியுமா, உன் களிம்பு நீங்க, உனக்குள்ள காணப்படுறது இயலாம் நீங்க. ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்க போகிறாராம். சுத்திகரிக்கும் போது உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, ஒரு விதமான போராட்டம் வரும் பாருங்க, ஒரு விதமான நிந்தை வரும் பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போ, சாதாரணமாக போ, முறுமுறுக்காத, இதுவும் நல்லதுக்குத்தான். கர்த்தருடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மை செய்ய போகிறார். என் கூட இருக்க தெய்வம் யார் தெரியுமா, நீங்களோ எனக்கு தீமை செய்துகள் வெகு ஜனங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்ன பண்ணுற, அதை நன்மையாய் முடிய பண்ணின தேவன் கூட இருக்கிறாரு. அதனால் எனக்கு சோதனை நினைக்க மாட்டேன், இந்த சோதனைக்கு நடுவே ஜெயம் கொடுக்கிற தேவன் கூட இருக்கிறாரு, அவர் என்னை ஜெயிக்க பண்ணுவார், அவர் எனக்கு உதவி செய்வார்னு அந்த சோதனையை தாங்கக்கூடிய மனிதனாய் மாறும். அந்த சோதனை நேரத்தில் ஒன்று அவர் பார்த்துனே தான் இருக்கிறார், என் பிள்ளை என்ன பண்ணுறான், என் பிள்ளை என்ன பண்ணுறான். நீங்கள் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார் பிரசங்கம் பண்ணாலும் தாவீதை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இந்த தாவீது பாருங்கள், அந்த சோதனை நேரங்களில் அவருக்கு வருகிற பிரச்சனை நேரத்தில் நான் இவ்வளோ துதிக்கிறேன்ப்பா, எத்தனையோ பேர் துதிக்க மாட்டாங்க, ஆனால் நான் இவ்வளோ துதிக்கிறேன், நான் எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போய் உட்காராங்க, நான் ஆலயத்தின் வாசல்லையே காத்துன்னு கிடக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும்தாம்மா இவ்வளோ பிரச்சனை. எதுங்கன்னா புலம்பத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த பிரச்சனைக்கு நல்ல கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு மகனாய் மாறினார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அந்த சோதனை வேலையில் பாருங்க, கர்த்தரை பார்க்கிறார். நீ எங்கெல்லாம் சோதிக்க போறியோ அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எங்கெல்லாம் பிரச்சனை அங்கே கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது தேவ பிள்ளைகள் என்ன பண்ண, இன்னைக்கு தேவனோடு கூட உறவில் நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவரை கச்சபிப்போம். பரலோக பிதாவே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்த மாட்டேன், பொழுதுங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் சோதிக்கப்படுகிற காரியங்களை குறித்து வேதனைப்படாதபடிக்கு, புலம்பாதபடிக்கு தேவன் தாமே இவர்களுக்கு அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை தேவன் கொடுத்து நீர் வழிநடத்தும். தேவையில்லாத சந்தி இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.